ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ மக்களே, ஏசாயா 41 அதிகாரம் 16 அங்கே சொல்லுகிறது, கர்த்தருக்குள் களி கூர்ந்து பரிசுத்தமுள்ள தேவனுக்குள்ளே என் ஆத்துமா மேன்மை பாராட்டு. கர்த்தர் உங்களை மேன்மை பாராட்டும்படி புகழ்ந்து பேசும்படி ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த இடத்துல கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, இந்த களி கூறுதல் நீங்க நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒரு சிரிப்போ ஒரு மகிழ்ச்சியோ, அங்க சொல்ற பாருங்க, மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சி தருமா. இந்த களி கூறுதல் ஆண்டு கூட ஆவிலை களி கூர்ந்ததாக அங்கே லூக்கா 10 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் ஆவிலை களி கூர்ந்தாராம். ஆவியை சொல்லுங்க, நம்முடைய சீசர்கள் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணமாக்கி அந்த ஊழியத்தில் ஒரு வெற்றி காணும் போது களி கூர்ந்தாராம். உங்க வாழ்க்கையை கூட சத்துருவடிகள் ஜெயித்தோட போராட்டங்களை நொறுக்கி ஆண்டவருக்கு நம்ம உருவாக்குறது. வாழ்க்கையை பயந்து வியாதிக்கு பயந்து, வறுமைக்கு பயந்து, பாவத்துக்கு பயந்து, நம்ம சுற்றி இருக்கிற நெருக்கடிகளுக்கு சத்துருவுக்கு பயந்து நாம் கலங்கி கண்ணீர் விடுவதை பார்த்து தேவன் சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே யாக்கோபினும் பூச்சே, நான் உன்னை உருவாக்குவேன், வடிவமைப்பேன். எத்தனையோ பேர் அறிவில்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், பணம் இல்லாதவர்கள், பலம் இல்லாதவர்கள் எல்லாம் தேவன் உருவாக்கி அற்புதம் செய்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கியா? நான் பலவீனா இருக்கேன், ஒண்ணுமில்லை சொல்லுது. பலவீனும் பலவான் என்னப்படுவான். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக என் ஆண்டவருக்கு உதவி செய்யறதுக்கு அது லேசாங்க. நீ பல உள்ளவனா இருக்கியா? பலனற்றவங்க பெரிய சொந்த பந்தங்கள் பணக்கார பந்தே அதை பத்தி கவலை இல்லை. பலனை யாருமே இல்லை, ஒண்டிக்காரன கவலை இல்லை. உன்னை உருவாக்குறது தான். யாக்கோவேனும் பூச்சியே, மண்புழுவே, அப்படி வாம் மண்புழுவே, உனக்கு எதிர்த்து போராட முடியாது, நசுனா செத்து போற மண்புழுவே, நான் உன்னை புதிதும் கூர்மை உள்ள பற்கள் நிறைந்து எந்திரமாய் மாற்றணுமா வேணாவா? அவர் மாற்றுவார். உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, உங்களுக்குள்ள குறை, உங்களுக்குள்ள புலம்பல் நிறுத்தி இறைவன் விரும்புகிறபடி அவர் உருவாக்குறபடி நான் உன்னை சிருஷ்டித்தவரும் உருவாக்கியவரும் பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஒருவேளை மனுஷ துணைக்காக ஆறுதலுக்காக ஒருவன் ஓடி ஏமாந்திருக்கலாம். இந்த வானத்தை பூமி படைத்து இறைவன் அமைப்பா சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், அந்த துணையை கண்டிப்பா நீ பெறுவாய் என்றார். எப்படி மாத்திர மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதறுக்க கூடுவார், தூசு வைக்கோல் மாதிரி அது காற்று அதை பறக்கடிக்குமா. ஆக நீ என்ன பண்ண? கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுக்குள்ளே நீ மேன்மை பாராட்டுவாய். இந்த எளியவன் அண்ணால் சொல்றல்ல, அண்ணால் இப்போது என் சத்துருக்கு மேலாக என் வாய் திறந்திருக்கிறது, மேட்டிமையானதை பேசாதிருங்கள், அவர் கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், ஆமே உயர்த்துகிறவர், தாழ்த்துகிறவர் என்ற ஒரு புரிதலோடு அண்ணால் பொங்குகிறார். நீங்க யாத்திராகம் 15 படிக்கும் போது அங்கு மீரியாம் சத்துருக்கள் விழுந்து எல்லாம் அந்த ஜலத்தில் மாண்டு போன போது என் உள்ளம் பொங்குகிறது என்று பாடினாள். அவர் குதிரைகளை உடைத்தார், ஈட்டியை முறித்தார் என்று அங்கு கம்பீரித்து சொல்லக்கூடிய நிலை உங்க வாழ்க்கையில் வரணும்னா நீங்க தெய்வத்து மேலே பற்றுதலாய நம்பிக்கையாயிருங்க. இந்த வசனம் இப்படிதான் அழகாய் சொல்லுகிறது. நீ பதருக்கு ஒப்பிடுவ, காற்று அப்படியே வீசுவது பதறெல்லாம் போயிடும், நீ அதை என்ன பண்ணுற, மழையே போயிடுச்சுன்னு உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தில் களி கூறுவாய். கர்த்தர் வாழ்க்கைகிற போராட்டத்தை, ஏமாற்றத்தை, கண்ணீரை மாற்றி இவர் சொன்ன, தேவன் சொன்ன அந்த மகத்துவ நடக்கிறானா, யாக்கோபேனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அவரை நம்புங்க, உங்க வாழ்க்கை ஜெயமா, வெற்றியா, கிருபை நிறைந்த வாழ்க்கையாய் மாறும். இது ஏசாயா 41:16 உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமா பழிக்கும், உங்க கண்ணீர் மாறும். இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.